நாமெல்லாம் சாதிக்காக பிறக்கவில்லை, சம்பாதிப்பதற்காக பிறக்கவில்லை. நாமெல்லாம் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். முயற்சியுங்கள், முயற்சியுங்கள். முயற்சிகள் தவறலாம், முயற்சிப்பதில் தவறக்கூடாது. இப்போ என்னாச்சுன்னா அதனுடைய எனக்கு சிவாஜியை விட எம்ஜிஆர் தான் பிரமாதம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவர் செய்கிறாத மாதிரி இருக்குது, ஏமாத்துறாங்களே, நம்ம இவருக்காக ஜெயிலுக்கெல்லாம் போனோமே அப்படின்லாம் நினச்சினேன். நான் உங்களை மீட் பண்ணி வாழ்த்தி மாலை போட்ட பிறகு அப்புறம் நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னாரு. அந்த அங்கீகாரம். ரெண்டாவது, நான் என்ன உத்தரவு போடுறனோ அதை கவர்மெண்ட்டு உடனே நிறைவேற்றுவாங்க. அங்கெல்லாம் பப்ளிக் இன்டர்வியூஷன் அதிகமாக போடுவாங்க. உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை ரிவியர் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது அலிகேஷன் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதை கேவலப்படுத்துவாங்கிற பயத்தில் தான் மற்ற ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் நோ. இப்போ நாங்கள் கூட ரோஜான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த நடிகை ஒரு செக் ஆனர்டு கேஸில் ஃபைன் கட்டுறது, டிஸ்ஆனர் செக்கு. தென் யூ திங்க் ஆஃப் சாயி. ஏன்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. டோன்ட். இப்போ நம்ம பார்க்குறோம் சில சபலங்கள் ஏற்படுது, உடனே பாபா என்னை கண்டிப்பார். நோ நோ, வாட் யூ ஆர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் யூ டூ இஸ் இம்பார்ட்டன்ட். What you do is not important. How you do is important. How you do is not important. For whom you do is important. செய்யணும், செய் 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 செய். அடுத்தவங்களுக்காக செய். அடுத்தவங்க செய்கிறது, அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும்போது யூ ஃபீல் ஹாப்பி. இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்டில் இணைஞ்சிருக்கவர் நம்மளுடைய நீதியரசர் மு. கற்பகவிநாயகம் அவர்கள். நம்மளுக்கு எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். கற்பகவிநாயகம் அவர்கள் 1996 2006 வரைக்கும் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். 2006 2008 ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். சப்சிக்வெண்ட்டாக 2008 அப்புறம் சேர்பர்சன் ஃபார் ஆப்டலாக இருந்தார். அதுக்கப்புறம் 2014 வரைக்கும் அந்த பதவியிலையும் இருந்தார். 2014 சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பல யங் அட்வொகேட்ஸ்க்கு ஒரு கைடிங் லைட்டாகவும், நாலேஜ் பற்றியும், எத்திக்ஸ் பற்றியும், எப்படி ப்ரொஃபஷனில் கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு மென்டாராகவும் டெல்லியில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து கற்பகம் சார் கைட் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹிஸ்ட்ரி, அவருடைய வாழ்க்கை பயணமாகப்பட்டது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் வழக்கறிஞர், எல்லா மாணவர்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு தோற்றமும் ஒரு உணர்வும் வரும். அதே தோற்றமும் உணர்வும் கற்பகவிநாயகம் சார் அவர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வரும். காரணம் என்னென்னா, 2 பேருமே தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவிகளில் இருந்து இன்றைக்கி மாணவர்களை கைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மு. கற்பகவிநாயகம் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. இன்னைக்கு அவரை இந்த பாட்காஸ்ட்டில் ஹோஸ்ட் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஆனந்தமான தருணம், சந்தோஷமான தருணம். அவரை இன்னைக்கு சந்தித்து வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். நீங்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீதியரசராக இருந்திருக்கீங்க. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு ஐகானிக் ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருந்திருக்கு. எப்படி நீங்கள் வழக்கறிஞராக நீங்கள் எங்கே தொடங்கிச்சது எல்லாம் இந்த பயணம்? உங்களுடைய பயணம் தமிழ்நாட்டில் எங்கே தொடங்கிச்சு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் என்னை இயக்கும் சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சாய்ராம். வணக்கம். மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு இன்றைக்கு அளித்திருக்கிறார் சத்யகுமார். மாணவர்களிடம் பேசுவது எனக்கு மிகவும் பிடித்தம். எவ்வளவோ கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், வெளிநாடுகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் நம் நாட்டில் நம் தமிழக மாணவர்களிடம் பேசி அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது சொல்லுவாங்க, ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்று சொல்லுவார்கள். அதே போல் அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு, மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சி இருக்க, அதுதான் ஒன்றை உயர்த்தும். நாம் உயர்வது எதற்காக? அடுத்தவர்களை உயர்த்துவதற்காக. அதான் பாபா சொல்லுவார், உழைப்பன் உழை உழை உழை. கவிஞர் வாலி சொல்லுவார், உழை உழை உழை, உழைக்காமல் பிழைப்பது பிழை 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 என்பார். அதுபோல் உழைப்பு தான் முக்கியமான. அந்த உழைப்புக்கு அடிப்படை இருக்கிறதே அது ஒழுக்கம். எனக்கு மிகவும் பிடித்தமானது அந்த வேர்டு ஒழுக்கம். திருக்குறளில் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிர் போனால் வராது. அதே போல் அந்த உயிர் போல் காக்க வேண்டிய ஒழுக்கம்.
எத்துணை நாட்கள் நாம் உலகத்தில் வாழ்ந்தோம் என்பது பெருமை இல்லை, எப்படி வாழ்ந்தோம், யாருக்காக வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே, அந்த வாழ்த்து விட்டு போன சொற்கள் சொல்லுவார்கள். வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, மனதில் நிற்பவர்கள் யார் என்பார்கள். மனதில் நிற்கும்படி வாழ வேண்டும், நாம் மறைந்தாலும் நாம் அவர்கள் மனங்களில் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இருக்கிற வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். சொல்லுவாங்க, வாசியுங்கள் வாசியுங்கள் வாசித்ததை நேசியுங்கள், வாசியுங்கள் வாசியுங்கள் வாசித்ததை நேசியுங்கள், அது மட்டுமல்ல நேசித்ததை சுவாசியுங்கள். எப்போதுமே படி படி படிங்கிற எண்ணமே. நிறைய படியுங்கள், நன்றாக படியுங்கள். முதல் படி மனதில் படியும்படி படி. மனதில் படியும்படி படித்து அதன்படி ஒழுகினால், அதன்படி நடந்தால் உனக்கு கிடைப்பது புகழ்படி. ரெண்டாவது படி. புகழ்படி மட்டும் இருந்து விட்டால் போதாது, அகம்பாவம் தலையெடுத்து கொடுக்கக்கூடாது. அதனால் புகழ்படி இருந்து கூட கீழ்ப்படி. நீ படித்த படிப்புக்கு கீழ்ப்படி, பெரியவர்களுக்கு கீழ்ப்படி. அப்படி கீழ்ப்படித்தால் எப்போதுமே நம்முடைய புகழ் நிலைக்கும். நாம் எத்துணை காலம் வாழ்கிறோம் என்பதுக்கு அல்ல, எப்படி வாழ்ந்தோம், யாருக்காக வாழ்ந்தோம். நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போவதில்லை. வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும், இயல்பாக வாழ வேண்டும், இனிமையாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழணும். அந்த வாழ்க்கையில் இருக்கிற இன்பம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை இருக்கே, மிக சாதாரணமானதல்ல. அதற்கு அடிப்படை அன்பு, பேசிக் லவ். லைஃப் என்பது, லைஃப் இஸ் நாட் அ merely லிவிங் பட் லவ்விங். நாட் merely லவ்விங், லிசனிங். நாட் merely லிசனிங், லேர்னிங். நாட் only லேர்னிங், லிவிங் த மார்க் இன் த வேர்ல்ட் அண்ட் லீவ் த வேர்ல்ட். அதுதான் லைஃப். லைஃப் வந்து எத்துணை 50 ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலமாங்கிறல்ல, என்ன வாழ்க்கையில் என்ன சாதிச்சிங்க, சாதிக்கணும். நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், ஜாதிக்காக பிறக்கவில்லை. நாமெல்லாம் சாதிக்காக பிறக்கவில்லை, சம்பாதிப்பதற்காக பிறக்கவில்லை. நாமெல்லாம் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். அதான் விவேகானந்தர் சொல்லுவார், என்ன வாழ்க்கை ஒரு சவால், சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சரித்திரம், உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஆடிப்பாருங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், முடித்து வையுங்கள். வாழ்க்கை ஒரு அழகு, ஆராதியுங்கள். வாழ்க்கை ஒரு அன்பு, ஆனந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு லட்சியம், அடைந்து விடுங்கள். வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஓடு ஓடு, ஓடிக்கொண்டே இரு. இறைவன் உனக்கு அருள்வான், வெற்றியை தருவான். நாளை நமதே. விவேகானந்தருடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த காவிங்கிற எண் பிடிக்கும், காவிங்கிற சொல் பிடிக்கும். காரணம் வந்து காவிங் என்பது நிறமல்ல. காவன்னா என்பது மகாத்மா காந்தி, வீணா என்பது விவேகானந்தர். ரெண்டு சேர்ந்ததார். நீங்கள் காந்தியையும் விவேகானந்தரையும் படித்தா இன்னொரு விவேகானந்தராக மாற முடியும். எனக்கு 100 இளைஞர்களை கையில் கொடுங்கள், நான் இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். அந்த 100 இளைஞர்களில் நீ ஏன் ஒருவனாக இருக்கக்கூடாது என்று எண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. யூ கம்பேர் யுவர் செல்ஃப் ஆஃப் லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்தோம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ். முயற்சிகள் தவறலாம், முயற்சிப்பதில் தவறக்கூடாது. வாழ்க்கையில் சாதிக்கணும். எனக்கு அவர் சத்யகுமார் கேட்டார், நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வழக்கறிஞராக ஆனீங்க என்ன கேட்டார். அது ஒரு பெரிய வரலாறு கதை. அது நான் வந்து வழக்கறிஞராவதை விரும்பவில்லை. நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய நாடகங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாடகத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். 1000 ட்ராமாக்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன். மாணவர் பருவத்திலே. அப்போல்லாம் ஹீரோ மாதிரி இருப்பேன். ஏன்னா வயது, தலைமுடிகள் அதெல்லாம் ஏன்னா சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங்கை பார்த்து அதை பற்றி அதே மாதிரி ஆகணும், அதே மாதிரி பங்களா வாங்கணும், அதே மாதிரி பணம், அது ஒரு சின்ன ஆசைகள். அதெல்லாம் ஆசைகளே இல்லை. அது இறைவனுடைய ஆசை தான் ஆசையாக இருக்கணும். அந்த இது எனக்கு அந்த இதில் எனக்கு வழக்கறிஞர் ஆசைப்படல. ஆனால் நான் அட்வொகேட் ஆன பிறகு எனக்கு பெரிய நெருங்கிய பழக்கம் உண்டுவானது பழைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பழைய சீஃப் மினிஸ்டர். அவரை பொலிட்டிக்கலாக அவர் வெளியே வரும்போது நாங்கள் அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து திமுகவிலேருந்து
வெளியேற்றும் போது நாங்கள்லாம் அதை மீறி அவர் கரப்ஷனை எதிர்த்து பேசினாருங்கிறதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் 5 அட்வொகேட்ஸ் போய் அவரை பார்த்தோம். அன்றைக்கி ஜாயின் பண்ணோம், பார்ட்டியில் அவருடைய பார்ட்டியில் ஜாயின் பண்ணோம். இந்த கொள்கை என்னங்கிறதெல்லாம் இல்லை, கரப்ஷனை எதிர்த்துருக்கார், அவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது முறையில். ரெண்டாவது எனக்கு என்னென்னா, அது இந்த திமுகவில் வந்து அப்போ எம்ஜிஆர் இருக்கிற போது அப்போ ஒரு நாடகம் போட்டாங்க, ஒரு பிரச்சார நாடகம். அதுக்கு பேர் இதோ ஒரு கோட்ஸே அப்படிங்கிற ஒரு நாடகம். இந்த இதோ ஒரு கோட்ஸேயில் எப்படின்னா, காமராஜராக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார், எம்ஜிஆராக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார். காமராஜராக ஆக்ட் பண்ணது தேங்காய் சீனிவாசன். ஓ, ஆனால் பழைய நடிகர். நடிகர் ஸ்ரீனிவாசன். அவர் காமராஜராக வந்து, ஏன்னா காமராஜர் எதிர்த்து போடப்பட்ட நாடகம் அது. எம்ஜிஆராக ஒருத்தர் போடணும். எம்ஜிஆரை ஆக்ட் பண்ணது கற்பக விநாயகம், நான் தான். அப்போது நாடகத்தில் அதில் என்ன சிறப்புன்னா, எம்ஜிஆரை நான் ஆக்ட் பண்ணுறதுக்காக எம்ஜிஆர் அணிந்த தொப்பி, எம்ஜிஆர் அணிந்த சட்டை வேட்டி எனக்கு வந்தது. ஓ, ஒரிஜினலாக அணிஞ்சது. ஒரிஜினலாக அணிந்தது. அதை போட்டேன். எனக்கு அப்போ எம்ஜிஆரை பிடிக்காது, சிவாஜி தான் பிடிக்கும். ஆனால் இந்த சட்டை போட்டு இது பண்ண உடனே பிரச்சார நாடகம் எப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணிக்கு இருக்கும், 12:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 2 மணி வரைக்கும், 2:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 5 மணி வரைக்கும், நைட்டு பூரா கூட்டமோ கூட்டம். அதுவும் அந்த ட்ரெஸ் போட்டு நான் வந்த உடனே, வெளியில் வந்த உடனே கைத்தட்டல் பயங்கரம். இப்போ என்னாச்சுன்னா, அதனுடைய எனக்கு சிவாஜியை விட எம்ஜிஆர் தான் பிரமாதம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அது எனக்கு ஏற்பட்ட உடனே அப்போ நான் வந்து அப்போ தான் எம்ஜிஆர் மேலே எனக்கு அதிகமாக ஏற்படுது. அப்புறம் எம்ஜிஆரை பார்க்குற போது, நாங்கள்லாம் பார்க்குற போது நான் சொன்னேன், நான் வந்து சேவா ஸ்டேஜில் நான் ஆக்ட் பண்ணுறேன், இதோ ஒரு கோட்ஸையில் எம்ஜிஆரை வேடம் போட்டு நான் தான். ஓ, நீங்கள் நம்மளா அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேருந்து அவரோட நெருங்கிய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டவுடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ வந்து, என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ண போகிற, செகண்ட் ஹீரோவாக பண்ண போகிற அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் சொல்கிற, நீ எம்எல்ஏ ஆகிடுவேன், மினிஸ்டர் ஆகிடுவேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியான மகிழ்ச்சி, எப்படியாவது ஆகிடுவோன்ட்டு. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனவுடனே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அதுக்கடையில் எனக்கு கிடைக்கிற செய்தி என்னென்னா, நான் வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக போகிறேன், எம்ஜிஆர் போட போகிறாரு அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சது. யங்ஸ்டராக. ஆமாம், யங்ஸ்டராக எனக்கு எஸ்டி சோமுதரம்னு ஒருத்தர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார், உங்களுக்கு தலைவர் வந்து கட்சியில் உங்களுக்கு இது பண்ண கொடுக்க போகிறாரு. அப்போ நான் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஃபோன் வந்து நீங்கள் செக்ரட்டரியேட்டில் சிஎம் பாருங்கள் அப்படின்னு வந்தது, எம்ஜிஆரை பாருங்கன்ட்டு. நான் காலையில் 10 மணிக்கு போகிறபோது ஒரே மகிழ்ச்சி. அவரை போய் பார்க்குறேன், செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் ரூமுக்கு உள்ளே உட்காந்தார். அவர் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கற்பகம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். சிஎம் சேரில் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். கற்பகம், என்னை கற்பகம் தான் கூப்பிடுவார். கற்பகம், நீங்கள் உங்களை வந்து, எனக்கு ஆச்சரியம் வந்து, ராஜ்யசபான்னு சொல்ல போகிறாருன்னு வாயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறாரு, ஹைகோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஒரு பதவி இருக்குது, அதில் ராஜமாணிக்கம் அப்படின்றவரை நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அவர் மிகச்சிறந்த கிரிமினல் லாயர். அவருக்கு கீழே அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டர்ஸ் 3 பேரை போடணும். அதில் முதல் அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டராக உங்களை போடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. நான் நொந்து நூலாயிட்டேன். நான் கேட்டது டெல்லி, அவர் சொல்கிறதுக்கு ஹைகோர்ட். எனக்கு ஹைகோர்ட்டில் எல்லாம் போய் இங்கிலீஷில் அப்படிலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்போல்லாம் அங்கே பேச முடியாது. அப்போ யங்ஸ்டராக இருந்தது. நான் தான் அட்வொகேட் ஆனால் கூட அதெல்லாம் ஹைகோர்ட்டில் போய் பேச முடியுமாங்கிற ஒரு இது. அவர் சொன்னார், நீங்கள் தயங்குறீங்க, அது பரவாயில்ல, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. எனக்கு என்னென்னா, இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியே நடிப்பார், ஆட்கள்கிட்ட சொல்லி இது சொல்லுவார், செய்ய மாட்டார், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே என்னடா அவர் செய்கிறாத மாதிரி இருக்குது, பண்ண மாதிரி ஏமாத்துறாங்களே, நம்ம இவருக்காக ஜெயிலுக்கெல்லாம் போனோமே அப்படின்லாம் நினச்சேன். ஓ, அப்போ வந்து இந்த பயணத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர்களை சப்போர்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு போனேன். அப்போ இருந்த திமுக அரசு இவர் விளக்குனதுனால நாங்கள் 5 அட்வொகேட்ஸை போய் நாங்கள் ஜாயின் பண்ணி, நாங்கள் ஒன்றா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிற போது, நான் வந்து உங்களை விளக்குனது தப்புன்னு உண்ணாவிரதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு, இந்த கவர்மெண்ட்டில் கரப்ஷன் நடக்குது, அதை என்கொயரி பண்ணுறதுக்காக ஒரு என்கொயரி கமிஷன் அமைங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்கொயரி பண்ணி, யூ ஜஸ்ட் அப்சர்வ் ஃபாஸ்ட் அப்படின்னாரு. அது சொன்னோன்னே நாங்கள் 5 பேர் காலைல போய், அதை எங்களை கூப்பிட்டு பாதுகாப்பாக கொண்டு போனது ஜேபிஆர்னு ஒருத்தர். அப்போ கட்சியில் இருந்தார். அவரை சொல்லுவாங்க அடியாள் மாதிரின்னு சொல்லுவாங்க. அவரால் என்னை கூப்பிட்டு போய் 5 பேரையும் உட்கார வச்சார்.
நான் இன்ஃபேக்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் எம்ஜிஆரோட நீங்கள் ஒரு 5 அட்வொகேட்ஸ் அது 5 அண்ணா வந்து ஒரு youngsters இருக்க மாதிரி எம்ஜிஆர் உங்களை அட்ரஸ் பண்ணாரு முதல்ல என்னாரு உங்கள் பயோகிராஃபியில். பைக் அந்த 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 மாதிரியான அவர் எம்ஜிஆருடைய ஆசை என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி யூ ப்ளீஸ் கான்ஸ்டியூட் என்கொயரி கமிஷன் டு கோயிங் டு அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் தி டிஎம்கே கவர்மெண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் நாங்கள் 10 மணிக்கு உட்காந்தோம். போலீஸ் எதிர்பார்க்குறோம். அவங்க 12 மணிக்கு தான் வர்றாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கும் மகிழ்ச்சி, ஏதோ பெரிய பதவி கிடச்ச மாதிரி. அப்போவெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணுறதில்ல, டெப்டி கமிஷனர் தான் ரிமாண்ட் பண்ணுவார். எங்களை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. எங்களை என்ன எஃப்ஐஆர்லாம் பார்த்தோன்னே எம்ஜிஆர் செக்ஷன்னு போட்டிருக்குது. எம்ஜிஆர் செக்ஷன் எழுத தெரியாமல் எழுதி போட்டாங்க. உடனே 15 நாள் ரிமாண்டு. உள்ளே போனோம். எனக்கோ மகிழ்ச்சி. எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. தனிக்காட்டுராஜா கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே தனிக்காட்டுராஜா எனக்கு உள்ளே போனோம். உள்ளே போனோம். ரிசீவ் பண்ணாங்க. ஆளுக்கு ஒரு ரூம் ப்ரிசனில். அப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில். ஆமாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ரயில் இதில் அதில் இருந்தது. அதில் நாங்கள் போனோம். எனக்கு வந்து ஒரு பெரிய ஜெயிலில் அடைப்பட்டிருக்கோங்கிற எண்ணமே எனக்கு வரல. ஏன்னா தனியாக ரூம் இருந்திருக்கோம். நான் பாடுறேன் ப்ரிசனில் பாடிட்டு இருக்கேன்னா ஜெயிலுன்னு சொல்கிறாரு, சார் சத்தம் போடாதீங்க. அதுவும் எம்ஜிஆர் சாங் தான். அதான் எம்ஜிஆர் சாங்ஸ் பாடுறேன். உடனே பண்ணியாச்சு. எங்களுக்கு தகவல் வருது, எம்ஜிஆர் வந்து நாளைக்கு உங்களை வந்து பார்க்க போகிறாரு அப்படின்னு தகவல். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட முக்கியமான விஷயம், 5 மணி ஆச்சு. மத்தியானம் கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். 5 மணிக்கு தேங்காய் மாங்காய் சுண்டல்னு ஒன்று கொடுத்தாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத பண்ணாது. அவ்வளோ அருமையான சுவையாக இருந்தது. இதுக்காகவே ஜெயிலுக்கு வரலாம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சது உண்டு. என்னென்னா, நான் வந்து ஜட்ஜான பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்காக அந்த ஜெயிலை நான் விசிட் பண்ணுறேன். ப்ரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்போ நான் வந்து 5 மணி சுண்டலை வாங்கி சாப்பிட்டேன். கேட்டு சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு இதாக இருந்தது. அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் மறுநாள் வந்தார், எங்களை பார்த்து கண்ணில் கண்ணீர் இருந்துருச்சு அவருக்கு. நீங்கள்லாம் அட்வொகேட்ஸு, எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்களே, நான் இருந்தாலும் இவ்வளோ நாள் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, நான் வந்து உடனே பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அட்வொகேட்ஸி. சரி, நீங்கள் வாங்க, நேராக உங்களை ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வருவாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்து உங்களை மீட் பண்ணி வாழ்த்தி மாலை போட்ட பிறகு அப்புறம் நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னாரு. அந்த அங்கீகாரம் கொடுத்தது உழைத்தவர்களுக்கு. அதே மாதிரி மறுநாள் வந்தார், பெயில் ஆர்டர் ஆச்சு, ரிலீஸ் பண்ணோம். ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் வி ஆர் டேக்கன். அங்கே வெயிட் பண்ணோம். எல்லோரும் எம்ஜிஆர் கே கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து, முனுசாமி எல்லாம் வந்தாங்க. வந்து அப்படியே இது பண்ணி அன்னைக்கு மீட்டிங்கில் சொல்கிறாரு, எனக்கு இந்த பார்ட்டிக்கு 5 தலைவர்கள் கிடைத்திருக்கார்கள், 5 வழக்கறிஞர் தலைவர்கள் கிடைத்திருக்காருன்னு பேசுகிறாரு. அது பேப்பரில் வந்தது. எங்களை மகிழ்ச்சி. வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே எல்லோரும் சொல்கிறாங்க, நீ வந்து நீ சினிமாவுக்கு போயிடுவப்பா, இல்லை தி எம்எல்ஏ ஆகிடுவேன், மினிஸ்டர் ஆகிடுவேன் எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே இது. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அவர் என்னோட நெருங்கி பழக ஆரம்பித்தார் எம்ஜிஆர். நெருங்கி பழகத்தினுடைய விளைவு என்னாச்சுன்னா, அவர் என்னை சினிமாவுக்கும் போக விடலை, எம்எல்ஏவும் ஆக விடலை. காரணம் வந்து என்னுடைய கேரக்டர், எனக்கு நாம் ஒழுக்கமான பையங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. நான் அப்போ வந்து நிறைய நாடகங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன், 1000 ட்ராமாஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒழுக்கமாக இருந்தேன். அதுக்கு பிறகு இறையருள்னால ஒழுக்கமாக இருந்தேன், எந்த விதமான இதுக்கு எதிர்ப்பில். அது போல் அவர் கேள்விப்படுறாரு. ஆகையினால எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் ஆகணும் அப்படின்னு. இல்லை ஹைகோர்ட் வேணும், எனக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை, நாளைக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கினார். மறுநாள் வீட்டுக்கு போனேன். 9 மணி ரெசிடென்ஸுக்கு போய் வீட்டில் ஹால் இருக்குது, அவர் மேலே இருப்பார். கீழே இறங்கி வந்து ஒரு ஹால் தாண்டி மெயின் ஹாலுக்கு வருவார். வந்துட்டு அப்படி காரில் ஏறுவார். கீழே வந்தார் 9 மணிக்கு வந்தார். எல்லோரும் வெயிட் பண்ணுறோம், மினிஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வந்தார், எப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டார். இது என்னது ஒரே ஏமாற்றத்தனமாக இருக்கு, பார்க்குறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, நான் மறுநாள் வர சொன்னார் அப்படின்ட்டு. காரில் ஏறிட்டு கற்பகத்தை கூப்பிடுங்க, கூப்பிடுவார், கற்பகத்தை கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் உடனே மகிழ்ச்சியில் கிட்டக்கு போய் அவன் ஏறிங்க, காரில் ஏற்றிக்கிட்டார். சீஃப் மினிஸ்டர் காரு, நான் காரில் ஏறிட்டேன். போகுது. பெரிய அங்கீகாரம். பெரிய
சீஃபின் சொர்க்கம் மாதிரி போகுது. அந்த ஒரு அம்பாசிடர் கார், அம்பாசிடர் கார், பழைய கார், 4777. ஆமாம், ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அப்போ சொன்னார் கற்பகம், எங்கள் அப்பா வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஸ்ரீலங்காவில். எம்ஜிஆருடைய அப்பா சொல்கிறார், என்னுடைய அப்பா வந்து ஸ்ரீலங்காவில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், நல்ல தீர்ப்புகள் வழங்கினார், நல்ல பேரோட அவர் பதவியில் இருந்தார். உங்களை நான் என்னுடைய மகன் மாதிரி பாவிக்கிறேன் அவரே சொன்னது. எம்ஜிஆர் சொன்னது என்னை பார்த்து, நான் உங்களை என்னுடைய மகனை போல் பாவிக்கிறேன், நீங்கள் ஜட்ஜ் ஆகணும். ஆக நீங்கள் அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டர் ஆகிட்டிங்கன்னா தொடங்குங்க, போயிட்டிங்கன்னா பிபி ஆவீங்க, அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆகிடுவீங்க, அப்புறம் சீஃப் ஜட்ஜ் ஆகிடுவீங்க, டெல்லி வரைக்கும் போவீங்கன்னாரு. அப்பயே ஆமாம், நான் நெகிழ்ந்துட்டேன். அடுத்து போய் நமக்கு அப்போ எனக்கு என்ன அவ்வளவு ஆங்கிலத்தில் எல்லாம் பேசணுமே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அவர் தான் சொன்னார், முடியும் உங்களால், நீங்கள் ஜட்ஜ் ஆவீங்க, டெல்லி வரைக்கும் போவீங்கன்னாரு. இவ்வளவு சொன்ன பிறகு நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை ஒத்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கினேன். அவர் ராஜமாணிக்கம், அவரை பார்க்குற போதெல்லாம் கற்பகம் எப்படி இருக்கார், அவர் சொல்லியிருக்க ராஜமாணிக்கம் பெட்டிச்சாவியே என்றைக்கு வேணாலும் அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அதனால் என்னை பற்றி மிக உயர்ந்த அபிப்பிராயத்தை வளர்க்க ஆரம்பித்தார். ஆனால் எப்படின்னா, அது முதல் ஃபஸ்ட்டு ப்ராசிக்யூட்டருக்கு வந்து அவங்க எப்படின்னா 5000 ரூபா கொடுப்பாங்க அப்போது மாதம். ஆமாம், மாதம். ரெண்டாவது ப்ராசிக்யூட்டருக்கு வந்து 2500, மூணாவது ப்ராசிக்யூட்டருக்கு 1000. நான் தான் மூணாவது ப்ராசிக்யூட்டர். நான் சொன்னேன், இந்த மாதிரி 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் அப்படின்னு. அப்படியா, நான் ஒரு கேஸுக்கு பணம் வரும்ல நினச்சேன் அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன்ட்டு உடனே அப்போ பொன்னையன் லா மினிஸ்டர் சொல்லி 3000 ஆகிட்டார். ரிவைஸ் பண்ணிட்டார் எல்லாருக்குமே. 3000 ஆகிட்டார். 3000 ஆகி அப்புறம் 1 இயர் இருந்தேன். அப்போவும் என்ன சொன்னாங்க, சார் இவ்வளவு அழகாக ஆர்கியூ பண்ணுறீங்க கோர்ட்டில், நீங்கள் வெளியே வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நான் வெளியே இந்த வெளியே வந்தால் நீங்கள் சம்பாதிச்சிருவீங்களா? எம்ஜிஆர், நிச்சயம் சம்பாதிக்க முடியும், வெளியே வாங்க. கோபத்தில் சொல்கிறார். வெளியே வந்துட்டேன், என்னோட பேசுகிற நிப்பாட்டிட்டார். அப்புறம் என்ன, அவர் நிப்பாட்டினோன்னு எனக்கு வேறு வழியே இல்லை, தொழிலில் முன்னேறணும், ஆர்வமாக உழைச்சேன். நிறைய கேஸ் வந்து அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து இறந்து போயிட்டார். ஒரு தரம் எம்ஜிஆர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்தேன். அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு என்னை கோச்சிட்டா அவர் வாயில் வார்த்தை வரல, என்னை கோச்சிட்டார் ஹாலில். நான் உங்களை சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரிசைன் பண்ணி வந்துட்டீங்களே என்ன சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவருக்கு பேச முடியல, தப்பாங்கன்றாரு, உடல்நிலை குறைவில்லை. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தன்னால் அந்த பதவி வந்தது எனக்கு. ஜஸ்டிஸ் டிஎஸ் அருணாச்சலம்னு சீனியர் ஜட்ஜு, அவர் என்னை பார்த்து அவர் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் போடார் சீஃப் ஜஸ்டிஸு. நான் வந்து ஷீரடி சாய்பாபா இதில் வந்து ஒரு கேஸ் நடத்துகிறேன். அவர் சாய்ராம்னு சொல்கிற ஒரு கிளைண்ட்டு. அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் நல்லபடியாக கேஸ் நடத்திங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், பாபா உங்களை காப்பாற்றுவார்னாரு. அந்த கேஸ் நல்லபடியாக முடிஞ்சுது. ஷீரடி சாய்பாபாவுடைய டிவோட்டி. அப்புறம் அவர் என்ன பண்ணார், மயிலாப்பூரில் அந்த மணியம்மை டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்தில் ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்கு, கூப்பிட்டு போனார். அப்போல்லாம் எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. நான் பார்த்தேன், ஐ வாஸ் நாட் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன், ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டேன். அப்புறம்தான் தகவல் வருது, ஜஸ்டிஸ் அருணாச்சலமும் டெய்லி காரில் போய் அவரை கூப்பிட்டு போய் அடையாறு ஆலமரத்தில் நாங்கள் வாக்கிங் போவோம். என்ன டிரைவர் லேட் ஆகிடும், நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் கார் ஓட்டுவேன். காரை கொண்டு போய் அவருக்கு சொன்னார். ஓட்டு போய் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சொன்னார், கற்பகம் நாளையிலேருந்து நீங்கள் வாக்கிங் வர வேண்டாம், ஏன்னா அட்வொகேட்ஸோடு போகிறது சுப்ரீம் கோர்ட்டில் விரும்பலை, வேணாம். ஆனால் உங்களை பற்றி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கேன், உங்கள் நேம் சொல்லியிருக்கேன், நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கட்டுறீங்களா இல்லையா? கட்டுறேன், பயோடேட்டா தயார் பண்ணிங்க, சீஃப் என்னைக்கு வேணாலும் கூப்பிட்டு வரவங்கள ஒத்துக்குங்க. நான் நினச்சேன் ஒத்துக்கணுமா, இது நல்லா பணம் வருது, தூக்கணுமா, நல்லா ப்ரொஃபஷன் போயிட்டுருக்குன்ட்டு நான் இது பண்ணேன். பட் இருந்தால் கூட எனக்கு சொன்னாங்க, சரி நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து தகவல் வந்துடுச்சு வாங்க அப்படின்னு. அப்போ எல்லாம் சொன்னேன், நான் ஜட்ஜாக அப்படிங்க சொல்லிக்கலண்ணா நண்பர்கள்ட்ட எல்லாம், ஜூனியர்ஸ்ட்டை, ஏதோ சீனியர் கவுன்சிலுக்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்,
அதுக்கு தான் கூப்பிடப்பட்டிருக்குன்னு நான் போனேன். சீஃப் ஜஸ்டிஸ் சுவாமி KS சுவாமின்னு ஒருத்தர், மெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அவரிடம் போகிறபோது அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த சார் உங்களை ஜட்ஜாக ரெக்கமெண்ட் பண்ணி ஜஸ்டிஸ் TS அருணாச்சலம் M சீனிவாசன் 2 பேரும் சொல்கிறாங்க, செகண்ட் ஜட்ஜ் தேர்ட் ஜட்ஜ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்கணும், கலிஜியம் ஒத்துக்கணும்னு சொன்னார். எனக்கு எப்படின்னா இந்த அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அந்த சாய் டிவோட்டி சொன்னார், நீங்கள் சாய் சரித்திரம் படிங்க. அந்த டைமில் நான் படித்தேன். கரெக்டாக 7வது நாள் முடிச்சுக்கிற போது 7 நாளில் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரார்த்தனை பலிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நான் 7ஆம் நாள் முடிக்கிற போது சீஃப் ஜஸ்டிஸினுடைய கால். அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், நீங்கள் ஜட்ஜாக. உடனே வந்தேன், மனைவிட்ட மற்றவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு முன்னாடி சொன்னார், சார் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சொன்னால் முட்டைக்கொடை தேசம் வந்துடும் அப்படின்னா சாமி. யார்கிட்டையும் சொல்ல, மனைவிட்ட கேட்டேன், மற்றவங்களுக்கு கேட்டேன். சரி ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டா ஒரு மாதத்தில் எனக்கு பதவி வந்துடுச்சு. அந்த டைமில் கொலேஜியம் ரெக்கமெண்டேஷனில் 1 மாதத்தில் அந்த 8/1/1996 அதில் பதவியேற்றுட்டேன். பொங்கலுக்கு முன்னாடி. ஆமாம். அதை விட அந்த பொங்கலுக்கு முன்னாடி புட்டபர்த்திக்கு போய் அவருடைய தரிசனம் பார்த்துட்டு சத்யசாய் பாபாவோட பதவியேற்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அப்போ எனக்கு அவங்க சாய் டிவோட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் அப்போ சாய் அட்வொகேட் ஸ்டடி சர்க்கிள் ஆரம்பித்தோம். அந்த டைமில் நான் போய் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு IAS ஸ்டடி சர்க்கிள் ஆஃபீஸஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சுட்டாங்க, வரிசையாக இருக்கும். அப்போ பாபா வர்றாரு, சாய்பாபா சுவாமி அப்படியே போகிறாரு. நான் இப்படியே பார்த்தேன். அவர் ஒன்றும் பார்க்கல. நான் எந்திரிச்சிட்டேன். ஏமி தெலுங்குல இது மாதிரி நான் ஜட்ஜாக ஆகிட்டேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸில் ஜட்ஜாக அப்புறம் இதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, நாளைக்கு தான் நான் பதவியேற்றுக்க போகிறேன். அப்படியா, பாக சந்தோஷம். ஐ வில் ஆல்வேஸ் வித் யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு அதனுடைய மகிழ்ச்சி வேணும். மறுநாள் அந்த பதவி ஏற்றுக்கிற போது நாங்கள் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு நான் பேசணும், ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். நான் சொன்னேன், அதாவது ஸ்வேரிங் முடிச்ச உடனே நான் சொன்னேன், வாட் ஐ எம் டுடே as a judge of this high court only because of Satya Sai Baba's grace அப்படின்னு ஓப்பனாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் துரைசாமி ராஜுன்னு ஒருத்தர், அவர் இந்த மாதிரி பதவியேற்கிற போது சொல்லியிருக்காரு, சத்யசாய் பாபாவுடைய சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி நான் சொன்னேன். இல்லாட்டி எனக்கு அந்த தைரியம் வராது. ஆல் பிகாஸ் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். ஒரு பிரசிடென்ஸ் இருந்தது. நான் சொன்னோன்னே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அப்புறம் எல்லாம் முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிமினல் சைடில் போர்ட்ஃபோலியோ பண்ணோடனே எனக்கு முன்னாடி பாபா படத்தை வச்சுக்குவேன், ஒரு கைடிங் லைட்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா, எங்கே பார்த்தாலும் பாபாவாக இருக்கார். அது வச்சோடனே அப்புறம் எல்லா தீர்ப்புகள் அதிகமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு கேஸில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. அதில் கண்டிஷன் போட்டேன், கோ டு புட்டபர்த்தி, ஸ்பெண்ட் 1 வீக், யூ மஸ்ட் ஸ்டே இன் 1 ரூம் அப்படின்னு கண்டிஷன் போட்டேன். கண்டிஷன் அவங்களுக்கு, ஏன்னா அதை மேட்ரு முடிக்கிறதுக்காக, ஏன்னா டைவர்ஸ்க்காக போட்டிருக்காங்க. கரெக்ட். அதுக்கு பிறகு 2 பேரும் போயிட்டு 1 வீக் இருந்துட்டு வந்தாங்க. வி ஜாயின்டு, ஜாயின் டுகெதர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எல்லாமே சுவாமியில் நடக்கிறது. அதனால தான் அவர் எல்லாமே அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு தான் நான் ஜட்ஜ்மெண்ட்டே ஆரம்பிப்பேன். அது அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அது சொல்லுவாங்க ஃபெய்த்து. அந்த ஃபெய்த்து சொல்லலாம், ஸ்ரத்தா சபியூரிம்பாங்கள்ல, அது மாதிரி அந்த ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். நீங்கள் உயரமான இடத்துக்கு போகணும்னா உங்களுக்கு அளவில்லாத உழைப்பு 1, ஆழ்ந்த இறைநம்பிக்கை 2, 3வது இடைவிடாத விடாமுயற்சி 3, ஆனா ஆவன்னா ஈனா. இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் உயர்றது நிச்சயம். அந்த மாதிரி கான்செப்ட். அதில் 1996 2006 வரைக்கும் 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் இருந்தவுடனே என்னை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் ஒருத்தர், அவர் ஜட்ஜு
கர்நாடகா இங்கே இருந்தார். என்னோட ரொம்ப நெருங்கிய பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அவரோட பெஞ்சில் உட்காந்தேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்லாம் என்ன எழுத சொல்லுவார். அதுக்கு பிறகு பண்ணார். அப்புறம் நான் உங்களை நல்ல ஹைகோர்ட்டுக்கு போடணும் பண்ணிட்டு அப்புறம் அவர் சொல்லி இல்லி பண்ணி அதுக்கு பிறகு எனக்கு தகவல் வந்திருக்கு. எந்த ஜார்க்கண்டுக்கு ஏன்னா சொன்னார், ஜார்க்கண்டு நீ கவலைப்படாதீங்க, ஒத்துக்குங்க. ஏன்னா அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். வேறு சிவராஜ் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அப்புறம் ஜார்க்கண்டில் போகிறேன். ஜார்க்கண்டில் அப்படின்னா எல்லோரும் சொல்கிற நக்சலைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ஜார்க்கண்டில் இருக்கிற போது அங்கே அந்த கவர்னர் ரொம்ப மரியாதையாக இது பண்ணி வச்சார். அதே மாதிரி ஜார்க்கண்டில் இருக்கிற போது நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது, நான் என்ன உத்தரவு போடுறனோ அதை கவர்மெண்ட்டு உடனே நிறைவேற்றுவாங்க. அங்கெல்லாம் பப்ளிக் இன்டர்லிகேஷன் அதிகமாக போடுவாங்க. உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை ரெவியர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ரெவியரன்ஸோட. ஆமாம், ரெவியரன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு நேரத்தில் ஒரு கடிதம் வந்தது. ஆஸ் எ சீஃப் ஜஸ்டிஸ் கடிதம் வந்தது. ஒரு பெண் எழுதியிருக்கா. அந்த பெண் எழுதுறது ஐயா, நான் கல்லூரியில் படிச்சுட்டு வெளியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். ஒரு கார் வந்தது. அந்த காரில் உள்ளவங்க எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு வழி என்னன்னு கேட்டாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே போட்டான். கார் போச்சு. என்ன எல்லாருமே ரேப் பண்ணாங்க. ரேப் பண்ணி என்னை கொண்டு போய் பக்கத்தில் தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, போலீஸில் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்லணும். அதெல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் யாரும் சொல்லலை. பண்ணி அதுக்கு பிறகு வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நான் யாருக்கும் இந்த கடிதத்தில் இருக்குது, நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. யாருக்கு சொன்னேன்னா என்னுடைய தங்கச்சி வாழ்க்கை பாராகும், வேண்டாம், நான் சாக போகிறேன் அப்படிங்கிறது இப்படிக்கு உங்கள் மகள் இன்னார்னு எழுதியிருக்கு. ஐ ட்ரீட்டட் ஆஸ் எ பெட்டிஷன். மை பெட்டிஷன் சோமோட்டோ பெட்டிஷன். சோமோட்டோ. உடனே ஐ டைரக்டட் ஆல் தி அட்வொகேட் ஜெனரல் அண்ட் அதர் பீப்புள் அண்ட் ஆல் மெயின்லி கம் அண்ட் ஆல். நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன ரீசனில் இந்த மாதிரி இருக்குன்னா, அதுக்கு அந்த அம்மா எழுதியிருக்க அந்த பொண்ணு எதனால் இப்படி ஏற்பட்டுச்சுன்னா, கண்ணாடி கருப்பு கண்ணாடி, கிளாஸ் பிளாக் கிளாஸஸ். நான் சத்தம் போட்டதை வெளியே கேட்கவும் இல்லை, வெளியையும் பார்க்க முடியல. அந்த கருப்பு கண்ணாடி இல்லைன்னா இல்லாமல் இருந்ததுன்னா நான் படைக்கப்பட்டிருப்பேன், நான் தப்பிச்சிருப்பாங்க. அதில் தயவு செய்து அந்த மாதிரி உத்தரவு போடுங்க, எல்லா கருப்பு கண்ணாடி அப்படின்னு இருக்கார். ஆனால் இந்த உத்தரவை நீங்கள் போடும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஐ காட் மெல்டட். உடனே அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டேன். ஒரு 4 வரி பிகாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு. அதுலேருந்து டெய்லி பேப்பரில் வரும், தேவகரில் கிளாஸ் ரிமூவ் பண்ணோம், ஜார்க்கண்ட் ஃபுல்லாக பண்ணோம், ஜாம்ஷெட்பூரில் பண்ணோம் அப்படின்னு பண்ணோன்னே எனக்கு என்னுடைய இது ரொம்ப பரவி போச்சு. பேப்பரில் டெய்லி பேப்பரில் நியூஸ் வர்ற மாதிரி. அந்த ஒரு டீட்டெயிலிங் இன் ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஒரு அவங்க சொல்லும் பொழுது அதை எழுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாகவே அந்த கருப்பு இது ஒட்டக்கூடாது இப்போ ரூலிங்ஸ் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டிலையும். கரெக்ட். அதனால் அந்த மாதிரியான தீர்ப்புகள் அது மாதிரி பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி அப்படின்னா, இந்த சிபிஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அவரை ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சானுடைய தலைவர். அவரை டெல்லியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டி தான் இங்கே கோயலிஷன் பார்ட்டி ஜார்க்கண்டில் அந்த டைமில். ஆமாம், அந்த கோயலிஷன் பார்ட்டி அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணுறாங்க, சிபிஸ்வரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் பந்த் நடத்த போகிறோம் அப்படின்னு கேபினெட்டில் டிசைட் பண்ணுறான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கேபினெட் டிசிஷன் டு அப்சர்வ் பந்த் இன் அப்போசிஷன் ஃபார் தி சிபிஸ்வரன்ஸ். அதை பண்ணோடனே இந்த அவனை அரெஸ்ட் பண்ணி பந்த் பண்ண போகிறாங்க, பாய்காட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோடனே ஒரு அட்வொகேட் ஓடியாரார் மார்னிங் மென்ஷனிங், மெலோட் வி வாண்ட் அ லஞ்ச் மோஷன் ஃபார் வாட், பிகாஸ் தே ஆர் கோயிங் டு அப்சர்வ் பந்த் நெக்ஸ்ட் வீக், ஸோ ப்ளீஸ் we want a stay. How can I stay? No, there is a constitutional bench. இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. சரி ஆர்குமெண்ட். ஜஸ்ட் ஐ புட் இட் 2:30 கேட்டுட்டு 4 வரி இந்த மாதிரி நடத்துகிறாங்க. தி ஸ்டேட் கவர்மெண்ட் இட் செல்ஃப் டிசைட்ஸ் டு அப்சர்வ் பந்த் இஸ் நாட் அ unwarranted things and all. So I directed all the concerned officers, even Chief Minister, to observe, not to observe any bandh at all, ensure that proper functioning is there,
பீப்புள் மஸ்ட் கோ டு த ஹாஸ்பிட்டல், பீப்புள் மஸ்ட் கம் டு த கோர்ட் அண்ட் ஆல், கிவ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு சேம்பருக்கு வர்றேன். ஆல் தி ஜட்ஜஸ் கம் அண்ட் மிலாட் ப்ளீஸ் ரீகால் த ஆர்டர், நோபடி வில் ரெஸ்பெக்ட் தட். நான் சொன்னேன், இது ராமபாணம், இதை நீங்கள் திரும்ப பெற முடியாது, இது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னேன். இம்ப்ளிமெண்ட் ஆர்டர். அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்துருக்காரு, இப்படி அனாவசியமாக பேப்பரில் வர்றதுக்காக பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களா நினச்சிக்கிட்டு. எனக்கு போனால் கூட எனக்கு தூக்கம் வரல நைட்டு. ஸ்டில் இது ஆர்டர் பாஸ் பண்ணியும் நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியல. இது மாதிரி பந்து நடக்க போகுதுன்னா ஒரு இடத்துல போராட்டம், ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு மாதிரி இருக்குமேட்டு நைட்டு தூக்கம் வரல. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சேன். நான் வாக்கிங் போவேன். வாக்கிங் போக முடியல. பேப்பர் வந்துருச்சு. பேப்பரை பார்க்குறது பயம். என்ன எழுதியிருக்காங்க, என்னவோ இம்ப்ளிகேஷன் ஒன்றும். உடனே நான் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 2 hours கழித்து வந்து காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்பை எனர்ஜெட்டிக் ஆக்கிட்டு பேப்பர் பார்த்தேன். பேப்பரில் நியூஸ் என்னென்னா, இன் ஒபீடியன்ஸ் டு தி ஆர்டர் ஆஃப் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் who is hailing from Tamil Nadu, the state government cabinet has convened a meeting at 11 p.m. in the night and decide to follow the chief justice order and to recall the Bandh. Government has acted அதான் reverence உங்கள் ஆர்டர் மேலே. just withdraw the Bandh. அதில் என்ன ஆச்சுன்னா, இந்த பேப்பர் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளவு ஜட்ஜஸும் வந்தாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. மிலோட் கங்க்ராச்சுலேஷன். எந்த ஜட்ஜஸ் நம்ம கோச்சிட்டு போனாங்களோ அவங்க சொன்னாங்க, அது பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிசோரன் சொல்லியிருக்காரு, இஸ் அ செயின்ட்லி ஜட்ஜ், யூ ஹேவ் டு வித்ட்ரா. எந்த சிபிசோரனுக்காக சப்போர்ட் பண்ணி பந்த் பண்ணாரே அதே சிபிசோரன் சொல்லியிருக்காரு, கால் தம் ஹீ இஸ் செயின்ட்லி ஜட்ஜ். நான் வந்து அவர் பதவி இருக்கிற போது நான் வந்திருந்தேன், அவருடைய பேச்செல்லாம் நான் பார்த்தேன். ஹீ இஸ் எ செயின்ட்லி ஜட்ஜ், அப்சர்வ் நாட் த பந்த், வித்ட்ரா த பந்த் அப்படிங்கிற ஒரு லீடரே ஒரு சிபிசோரன் சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. லீடர் அப்போ அரெஸ்ட் ஆயிருந்தார். அப்போ என்னதுன்னா, எல்லாமே காட்ஸ் கைடன்ஸ். அப்போ தைரியமாக பண்ணுறேனே. சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது அலிகேஷன் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதை கேவலப்படுத்துவாங்கிற பயத்தில் தான் மற்ற ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நோ, இட்ஸ் லைக் ராமபாணம், இட் இஸ் கான், வில் ஸ்டாண்ட் பை த ஆர்டர். ஸ்டாண்ட் பை த ஆர்டர். ஐ வாண்ட். எனக்கு மனசுக்குள்ளே பயம், எது கூட எனக்கு நைட்டு தூக்கமே வரல. மறுநாள் ஆச்சு. இதெல்லாம் இது மாதிரியான தீர்ப்புகள், நிறைய தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது மதுகோடான்னு ஒருத்தர் வந்தார். நம்ம என்ன தீர்ப்பு சொல்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணிப்பார். அங்கே அணைக்கட்டு, அங்கே இது பண்ணு ஜம்ஷெட்பூரில் அங்கே அது இது பண்ணு, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு பண்ணார். இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 3 ஆர்கன்ஸ் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இன்ஃபேக்ட் நான் நிறைய நாள் தாட் கொடுத்தது உண்டு. ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வந்து ஒரு ஆக்டுக்கு சமம். இன்ஃபேக்ட் டெய்லி வந்து ஒரு ஆக்டை வந்து டிக்ளேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒரு லாவில் இருக்க இன்டர்பிரேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், ஒரு ஆர்டருமே சமுதாய மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லும் போது தான் புரியுது, நீங்கள் உங்களுடைய டைமில், அதாவது தலைமை நீதிபதியாக ஜார்க்கண்டில் இங்கே கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் தாண்டி அங்கே கொடுக்கும்போது அந்த மாநிலமே ஒரு ரிஃபார்ம் அடையிறதுக்கான பல வழிமுறைகள் எடுத்திருக்கீங்க. இப்போ அந்த பந்த் இல்லாதனால எவ்வளோ வியாபாரிகள் சேவ் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு பிரசிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் வந்து அதை சார்ந்து வரும்பொழுது ஒரு தைரியமும் கிடைக்கிது கொடுக்கறதுக்கு ஆர்டர்ஸ். அப்படிங்கிறனால புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு சமுதாய அக்கறை உண்டு. சமுதாய அக்கறை ஜாதிக்கோ மற்றதுக்கோ நான் அப்படின்னு இல்லை. நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் ஜாதி சேர்ந்தவங்கிறதுக்காக இது பண்ணுறதில்லை. அவன் மனுஷன், அதை பண்ணி ஹியூமனிட்டி. அவனை திருத்துறதுக்கு என்ன வழி? இப்போ நாங்கள் கூட ரோஜான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த நடிகை வந்து ஒரு செக் ஆனர்டு கேஸில் வந்து ஃபைன் கட்டுறது, டிஸ்ஆனர் செக்கு, அது என்கிட்ட வந்தது. அதுக்கு பெரிய ஃபைன் போட்டு அவங்க மேலே அலிகேஷன்லாம் போட்டாங்க. அந்த மேலே எனக்கு அப்பீல் எனக்கு இருந்தாங்க, இந்த ஃபைன் போட்டு தப்புன்ட்டு. நான் சொன்னேன், ஃபைன் இல்லாமல் இருக்கலாம், இந்த அம்மா ரோஜாவை திருத்தணும். ஆகையினால நான் வந்து ஹியூமனிட்டி சர்வீஸ்க்காக நான் பண்ணுறேன். நீங்கள் ஜெயிலில் போய் அது மறுமலர்ச்சி அந்த இருக்குல்ல, மன வளர்ச்சி கொண்டியவர்களோட இல்லத்தில் போய்
ஒரு சர்வீஸ் பண்ணணும், 1 வீக் உட்காந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டு போனாங்க. அந்த அவங்க ஹஸ்பண்டு பேர் செல்வமணின்னு பேர், அவர் தான் வந்து அப்பீரானார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் ரோஜாவை நான் இங்கே வரவழைச்சி உங்கள்கிட்ட பேசும்படி பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், அது பெரிய ஆபத்து, பெரிய பப்ளிசிட்டி வந்துடும், வேண்டாம், நான் இந்த மாதிரி போடுறேன், கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக போடுறேன், ஐயா போடுங்க. உடனே அந்த பொண்ணு, அந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டாங்க. அந்த அம்மா பயந்து நடுங்கி உள்ளே போனோடனே அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு போகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு. கம்யூனிட்டி சர்வீஸுக்காக எல்லாருக்கும் இந்த அம்மா சாப்பாடு போட்டு இது பண்ணி, சாயந்தரம் அந்த அம்மா டிவியில் பேசுது. அதை நான் சாயந்தரம் வீட்டுக்கு போகணுன்னு பார்க்குறேன். என்ன அவர் சொன்னார், ஜட்ஜு வந்து என்னை வந்து தண்டிக்கணும்னு தண்டிச்சதுனாலே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்களுக்கு சோறு போடுற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்ன இது பார்த்தேன். அப்போ என்னன்னா, நம்முடைய தீர்ப்புக்குடைய விளைவுகள் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அதை விட என்ன வேணும்? கரெக்ட். நீங்கள் சொல்லும்போது தான் அந்த பிஎன்எஸ் இப்போது பாரதிய நியாய சன்னிதா 2023ல் கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி சத்யசாய்பாபா பிரசாந்தினியம் போய் சர்வீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இந்த ரோஜா அவர்களுடைய கேஸில் சொன்ன இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது வடிவம் எடுத்து சட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம். அது எப்படின்னா, நம்ம ஏதோ என்னுடைய சொந்த புகழுக்காகவோ அல்ல வேறு ஏதாவது பப்ளிசிட்டிக்காகவோ பண்ணக்கூடதில்லை. இது எல்லாமே சுவாமிஸ் கைடன்ஸ், ஆத்மார்த்தம். ரெண்டாவது, எனக்கு வேண்டியது பெரிய பதவியில் இருங்க, பட் பி ஹம்பிள். எனக்கு அந்த கான்செப்டை கொடுத்தது பகவான் தான். அடக்கம், அதாவது நீ வந்து ஹம்பிளாக இருக்கிறது, உயர்ந்த இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ உயர்த்த இருந்தாலும் ஹம்பிளாக இருக்கீல்ல, அதுதான் பெரிய விஷயம். ஹியூமிலிட்டி. அந்த ஹியூமிலிட்டியாக இருந்தால் தான் நீ சாய் டிவோட்டின்னு ஆக முடியும். சாயினாலே எஸ்ஏஐம்பாங்க, சாய் ஆல்வேஸ் இன்சைடும்பாங்க. அதோட இல்லை, சாயினாலே சர்வீஸு, அஃபெக்ஷன், இன்டெகிரிட்டி. சாய் அதுதான். அது பண்ணும்போது எப்படின்னா, பாபா உள்ளே இருந்தார். நீங்கள் இஃப் யூ ஃபீல் தட் பாபா இஸ் இன்சைட், நீங்கள் போய் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வென் பாபா இஸ் இன்சைட், தென் யூ திங்க் ஆஃப் சாயி. ஏன்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. டோன்ட், இப்போ நம்ம பார்க்குறோம் சில சபலங்கள் ஏற்படுது, உடனே பாபா என்னை கண்டிப்பார். நோ கைட் பண்ணுவார். சபலங்கள் இருக்கலாம், ஆனால் கட்டுப்படுத்திக்க, தவறே பண்ணலை. ராமருடைய வாழ்க்கை தான் அல்ல, அதில் தான் எனக்கு திருப்தி. அதை சொல்லுவாங்க, எதிலும் திருப்தி உள்ளவனை எவராலும் வெல்ல முடியாதும்பாங்க. அதே மாதிரி எது உயர்ந்த எண்ணம்னா, உயர்ந்த கான்செப்ட் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அதில் பகவத்கீதை ஸ்லோகம் சொன்னாங்க, என்னைக்காலே யார் பாடினாங்க அதை, நகர்மணான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான அஷுகு. நகர்மணான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான. ஹூ இஸ் அ கிரேட் மேன்? இஸ் அ நகர்மணா. ந கர்மணா மீன்ஸ் மேன் ஆஃப் கர்மா? நோ. நகர்மணா ந பிரஜயா, மேன் ஆஃப் மாசஸ்? நோ. தனேன நோன்னு, தனேன மணி? நோ. ஹூ இஸ் அ மேன், கிரேட் மேன்? நகர்மணான பிரச்சயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான. சாக்ரிஃபைஸ். A man who is sacrificing everything for others is a great man. நீ அப்படி ஒரு கிரேட் மேனாக நீ நினைக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் கூட அதை ஒரு பெரிய புகழுக்காக சொல்லிக்கிறது இல்லை, தற்பெருமைக்காக சொல்லிக்கிறது. எனக்கு வந்த ப்ராப்பர்ட்டி, அங்கே அப்பா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்த பார்ட்டிஷனில் என்னுடைய பிரதர்ஸ்க்காக கொடுத்துட்டேன், என்னுடைய சிஸ்டர்ஸ்க்காக கொடுத்தேன். அதில் இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு எனக்கு நான் ஜட்ஜ் ஆகிட்டேன், சீஃப் ஜட்ஜ் ஆகிட்டேன், அங்கே போயிட்டேன், அதை விட என்ன வேணும்? இல்லை, அந்த உணர்வுகளை கொடுத்தது காரணமே பகவானுடைய கான்செப்ட். பகவான் இல்லாமல் ஐ எம் நத்திங். வித் பகவான் யூ ஆர் 100. வித்தவுட் பகவான் யூ ஆர் அ 0. அது மாதிரி நீங்கள் வித் பகவான் யூ ஆர் அ ஹீரோ, வித்தவுட் பகவான் யூ ஆர் அ 0. அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு ஃபெய்த் இருந்தால் தான் இது பண்ண முடியும். நீங்கள் ஃபெய்த் இல்லாமல் எனக்கு பெரிய டேலண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. டேலண்ட் எல்லாமே எவ்ரிபடி ஹஸ் காட் டேலண்ட். பட் டேலண்ட்டை மேக் இட் பேட்டன்ட். அந்த பேட்டன்ட்னா எஃபர்ட். டேலண்ட் பேட்டன்ட் பண்ணணும். பேட்டன்ட்டு தட் இஸ் த்ரூ எஃபர்ட். இல்லை, இந்த டேலண்ட்டு கூட இட் இஸ் ஆல்ரெடி பிகம் லேட்டன்ட். மேக் இட் பேட்டன்ட்.
பை யுவர் எஃபர்ட்ஸ். பை எஃபர்ட்ஸ், பை கண்டினியூஸ் எஃபர்ட். எஃபர்ட்ஸ் எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ். சூப்பர். உழைப்பு 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 அதான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து காமராஜர் வந்து அவருடைய ஆட்டோகிராஃபில் எழுதும்போது உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு எழுதுவார். எம்ஜிஆர் எழுதும்போது எம்ஜிஆர் காமராஜர் ரொம்ப மதித்தவர். எம்ஜிஆர் எழுதும்போது உழைப்பவரே உயர்ந்தவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்கார். உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பவரே குரு. ஹூ இஸ் அ மேன் ஹூ இஸ் கிரேட்? உழைப்பவர், ஹார்ட் ஒர்க்கிங். அதான் சொல்லுவாங்க 3H இஸ் இம்பார்ட்டன்ட்பாங்க. ஹானஸ்டி, ஹார்ட் ஒர்க்கிங், ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி. If all the 3H is there, then next H is heights. Heights, automatically. Automatically. So honesty, hard work, humility will take you to heights. Great heights. அது மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான். எத்தனை காலம் வாழ்ந்தோங்கிற முக்கியம் இல்லை. அதான் சொல்லுவாங்க. நேற்று கூட சொன்னேன் வந்து மீட்டிங்கில், நக்கீரருடைய தமிழ் சங்கத்தில், வேர் யூ ஆர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் யூ ஆர் இஸ் இம்பார்ட்டன்ட். What you are is not important. What you do is important. What you do is not important. How you do is important. How you do is not important. For whom you do is important. For whom you do is not important. Whatever you do, seva, love and all, must reach those for whom you very, very important. செய்யணும், செய் அடுத்தவங்களுக்காக செய். அடுத்தவங்க செய்கிறது, அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும்போது யூ ஃபீல் ஹாப்பி. How to feel happy? Make others happy. You feel happy. God also will be happy.